ஏங்க வணக்கம், வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம அரசியலுக்கு வராம, அதிகாரத்துக்கு வராம, உங்கள சாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சா தான்டா உயிர் வாழ முடியும். இன்னொரு மனுஷனுக்கு வேலை செஞ்சு தான்டா உயிரே வாழணும். அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு அவலநிலை இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டயும் அப்படி ஒரு அவல நிலை இல்ல. மனுஷன் தான் அப்படி ஒரு கேடுகட்ட ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத மாத்த ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க. நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட வேலை செய்ய தேவையில்ல. அப்படி ஒரு தற்குறித்தனமான பிழைப்ப மனுஷன் பொழைக்கவே மாட்டான். ஒவ்வொரு மனுஷனும் ராஜா ராஜா மாரி வாழலாம், ராணி ராணி மாரி வாழலாங்க. அப்படி ஒரு அரசியல ஏற்படுத்த முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன தெரியுமா? ஐயா வந்து இந்த பிரதமர் மோடி ஐயா வந்து எங்கேயோ வந்து இந்த தமிழ் மொழி, அதாவது தமிழ் மொழிய பத்தி ஏதோ ஒரு பிரச்சார மேடையில வந்து பேசியிருக்கிறாரு. என்னன்னா, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி. அது வந்து இந்தியாவுல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இத வந்து தமிழர்களின் பெருமையை, தமிழின் பெருமையை வந்து மோடி ஐயா வந்து புகழாரம் சூடினார் அப்படின்னு நியூஸ் போடுறானுங்க. ஏய் உங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லையாடா? உங்களுக்கெல்லாம் தற்குறிங்களாடா நீங்கெல்லாம். அதாவது உண்மையிலேயே தமிழ் மொழி மூத்த மொழி, உலகின் மூத்த மொழி அப்படின்னு உணர்ந்த ஒரு அறிவார்ந்த தலைவரா இருந்தா, இருமொழி கொள்கையில தமிழ் மொழிய சேர்த்துருக்கணும். ஏன்னா, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழிடா. அது நம்ம நாட்டில தான்டா இருக்கு. அது தான்டா அது வந்து எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு மொழிடா அப்படின்னு கட்டாய மொழி இருமொழி கொள்கையில தமிழ் மொழிய அறிவிச்சிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, உலகில் மூத்த மொழி தமிழ் மொழிடா. இது வந்து நம்ம தமிழ்நாடு இது இந்தியாவுல இருக்கிறது ரொம்ப பெருமை அப்படின்னா, அது வந்து நாட்டின் தேசிய மொழிய அறிவிச்சிருக்கணும். அப்படியெல்லாம் அறிவிக்காம, சும்மா வந்து பெருமை பேசுறதுனால, அப்படி தமிழர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்கள்னு சொல்லிட்டு திரியிறவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மடத்தனமான ஒரு கணக்கு இது. ஆக மொத்தம் மொழிகள் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அதில் வந்து தமிழ் மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் வந்து மொழி வந்து இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஒளி 2 அடிப்படையில் தான் வந்திருக்கு. ஒளி ஒன்று சப்தம், இன்னொன்று வெளிச்சம். அந்த சப்தம் சொல்லக்கூடிய அந்த ஒளியை முழுமையான ஒரு தன்னுள் அடக்கிய ஒரு மொழி எது அப்படின்னா, அதுதான் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப ஒத்துப்போன மொழி. இந்த இயற்கையின் சாராம்சம், அந்த சப்தத்தின் வழிவந்த மொழி. இந்த மொழியை பயன்படுத்தி மக்கள் வந்து தன்னிலையும் இறைநிலையும் உணரணும் அப்படின்றது தான் சித்தர்கள் உருவாக்கி கொடுத்தது. இது தெரியாம தற்குறித்தனமான அரசியல்வாதிகள்